வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. நேற்று நடந்த ஹைலைட் சம்பவம் மட்டும் பார்ப்போம். மெயினாக இதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறது பிரஜன் சார் இருக்கார்ல, அவர் ஒரு டான்ஸ்லாம் ஆடி காட்டார்ல ஹோஸ்ட்டுக்கிட்ட. அதுதான். அதுக்கு முன்னாடி லைட்டாக பார்த்தோம் அப்படின்னா, என்ன சாண்ட்ராக்கு தானே அடி ஊணும், ஏகப்பட்ட கேஸ் இருக்குது அவங்க மேலே, வார்த்தையை விட்ட கேஸு, அதுக்கு தான் புழக போகிறாருன்னு பார்த்தா வந்து சிக்கினாங்க திவ்யா. ஆனால் ஒரு பாயிண்ட் வந்து விஜய் சொன்னது வந்து கரெக்ட் தான். ஏன் திவ்யாவை அடிக்கிறாருன்னா, நீ மற்ற டைமில் கேமு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது, கண்டஸ்டண்ட்டோட சண்டை போட்டது எல்லாம் ஓகே. ஆனால் பிக் பாஸ்ன்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் ஒன்று சொல்கிறாருல, அதுவும் 1 மணிக்கு லெட்டர் அனுப்புகிறாருல்ல, அந்த லெட்டர் அதில் கன்ஃபெஷன் ரூமில் போயிட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல அவங்க டாக்டரை வர வச்சு மாத்திரை எல்லாம் கொடுத்தா அந்த மாத்திரையும் போடாமல் இருந்தா. ஸோ இப்படி எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா டீமை ட்ரிகர் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்து சாண்ட்ரா வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட்டு ப்ளஸ் வார்த்தையும் விட்டாங்க, அடுத்த சீசனில் கண்ணை மூடிங்க இதெல்லாம் அட்ரஸ் பண்ணலன்னான்னு. சேது பாலை ஊத்துவாரு வந்து அப்படின்லாம் சேது ஊத்துவாருன்னு வரையும் சொன்னாங்க 2 பேரும் புருஷன் முண்டாட்டி. சேது கிட்ட போயிட்டு சொல்லு, சேது வந்து பாத்துக்கிட்டோம் அப்படின்லாம் இல்ல அது அப்புறமா, அதுக்கு முன்னாடி அங்க விக்கல்ஸ் கூட. அதுக்கப்புறம் அந்த நைட்டு கான்வர்சேஷன்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே எபிசோட்ல அவன் தான் சனிக்கிழமை ஊத்துவார் பால், சனிக்கிழமை ஊத்துவார் அப்படின்னா சனிக்கிழமை பால் ஊத்துறதா பால்காரரா அவரு சேது என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட்ல உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஆடுறாங்க. லேட் நைட் சாண்ட்ராவோட அடி தான். அதுக்கப்புறம் சாண்ட்ரா தானே விக்கல்ஸை கூப்பிட்டு போயிட்டு உள்ள இருந்து கழுத்தை பிடிச்சி தள்ளு, அவங்க உள்ள அழுதுட்டு இருக்கா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இவங்களும் கூட கேம் ஆடினாங்க. சாண்ட்ரா பெரிய A1 தான் நம்ம பார்த்தோம். அவர் வந்து அந்த பாயிண்ட்ல வந்து இவங்க டீமோட இவங்க கேம் ஆடுறாங்க ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு A2வா சாண்ட்ராவை போட்டாரு. பட் சாண்ட்ராவை இன்னும் ஹெவியாக வச்சு செஞ்சிருக்கணும் அப்படின்னு தான் நினைச்சோம். இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு, பிரச்சனை அடிக்க போறாங்க, ஆல்ரெடி இது ஸ்கிரிப்ட்ல இருக்கு. அதனால 2 பேருமே அடிச்சா யாருக்கு ஆறுதல் சொல்றது, ஒருத்தராவது அடிப்பான், ஒருத்தர் போய் ஆறுதல் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்களான்னு தெரியல. இல்லை இங்க அடிச்சா அங்க வலி கொண்டு வாங்கல்ல, அது அந்த மாதிரியும் அடிச்சு விடலாம் அப்படின்னு பார்த்தாங்களான்னு தெரியல. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே நடந்தது நேற்று. ஸோ வக்கல்ல அப்படின்லாம் வந்து திவ்யாவை பார்த்து கேட்கும்போது எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்து. திவாகரை பார்த்து கூட கேட்கலாம், அப்போ கூட கொஷின்லாம் வந்தது இதெல்லாம் கேட்கலாமான்னு. பட் அந்தால ஏகப்பட்ட வார்த்தையை விட்டுருக்காருல்ல, ஸோ அதனால அங்கே கேட்கறது தப்பில்லை அப்படின்னு நினைச்சோம். இவர் நான் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்டார். இந்த மாதிரி ட்ராமா பண்ணாத மாதிரி நோம்புற அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்ன மாதிரி அவங்க எடுத்துக்கலாம். அது பயங்கரமாக ஹிட் ஆகிருக்கும். எல்லாத்துக்கும் மேலே இங்கேருந்து என்ன சொல்லிட்டு போனேன், டெக்காரம் அதெல்லாம் சொன்னல, டிசிப்ளின்லாம் சொன்னல, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, நீ அதை இங்கே சொல்லியிருந்தேன்னா இங்கேயே அனுப்பிட்டு இருப்பேன் வெளியே உன்னை அப்படின்னதும், என்ன முடியலையா வெளியே வந்துடுறியா அப்படின்றதெல்லாம் வேற லெவல் அடி. அந்த டைம்ல தலையாட்டுறாங்களோ அப்படின்னு பார்த்தா இல்ல சார், ஐ கேன் மேனேஜ் சார் அப்படின்லாம் சொன்னாங்க. அவரு வெளியே வந்துருந்தா சொல்லுவாங்கன்னு பார்த்தேன் நான், அவங்க தலையாட்டினது பார்த்தேன். தலையெல்லாம் நான் மேனேஜ் சார். அது இல்லாம அத்தனை முறை உட்காரு அப்படின்றாரு. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். என்னது இது, ரொம்ப ஒஸ்டா இருந்தது இல்லை அது. திவ்யா பண்ணது வந்து ரொம்ப தப்பு. இந்த மாதிரி கேட்டு வாங்கக்கூடாது அடியை வந்து, அடிங்க அப்படின்னு சொல்லி. இல்லை ஒரு லெவலுக்கு மேலே அடிச்சா ஓகே நானும் வந்து ரியாக்ட் பண்ணுவேன்னு பண்றதா? ப்ரெசென்ட் பண்றதுக்கும் திவ்யா பண்றதுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் இவங்க வேற மாதிரி பண்றாங்கல்ல. அது அத்தனை முறை சொல்றாருங்க, ஒரு 10 முறை கிட்ட சொல்றாரு உட்காருங்க 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 அப்படின்றாரு. இல்ல சார் பரவாயில்ல, இல்ல பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லன்னா நீ மரியாதைக்காக நிக்கல, அது நல்லா தெரியுது. நீ ஒரு கோவத்துல நிக்கிறனா உட்காரணும்ல, இதெல்லாம் இங்க பேசாதம்மா, உட்கார சொன்னா உட்காரணும் அப்படின்னாருல. நைஸ் சார், சூப்பர் சார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த சேது வந்து தேவைப்படுறாருங்க. இதுல ஹோல் எபிசோட்ல நீங்க பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஏன் மரியாதை கொடுக்கலன்னு சொல்லிட்டு பேச வந்தாரு ஒரு மனுஷன், ஒரு பெரிய மனுஷன். அந்த பெரிய மனுஷனுக்கு மரியாதை கொடுக்காம தான் இங்க ஒவ்வொருத்தரும் பேசிட்டு இருந்தாங்க. ஈவன் திவ்யா பண்ணதும் அதுதான், பிரஜன் பண்ணதும் அதுதான், ஈவன் FJ பண்ணதும் அதுதான், பாரு பண்ணதும் அதுதான். எத்தனை பேர்ரா அவர் பிக் பாஸ்ங்கிற ஒருத்தரை மதிங்கன்னு சொல்ல வந்த ஹோஸ்ட், அவரை யாருமே மதிக்க மாட்டாங்க. இப்போ அடுத்த சம்பவம் வரும். சாண்ட்ரா அவங்க ஒரு நடிப்பு நடிச்சாங்க வந்து, அடிச்சதுல வந்து மெயின் A1 அவங்க பார்த்தாங்க அந்த ரூல் பிரேக்கு. அதுக்காக அந்த பாயிண்ட்ல பார்த்து கேம் எல்லாம் என்ன வேணா ஆடுங்க, சண்டை போடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லைன்ட்டாரு. ஸோ அதனால தான் திவ்யா கிட்ட போனாரு. பட் கேஸ்ன்னு பார்த்தா நிறையவே இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம், இந்த வாரம் ஃபுல்லா என்னென்ன வார்த்தைகளை விட்டாங்க சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு. பிரஜனுக்கு ஒரு வீடியோ பண்ணணும்னு நினைச்சோம், அவரே வந்து குறும்படம் போட்டார். லெட்டரை அந்த பேப்பர்ல எடுத்துட்டு வந்து டைலாக்கா வாசிச்சார்ல, உன்னை காலி பண்ணிடுவேன், வண்டி மோதிச்சுன்னா கண்டமாகிடுவேன், என்னது இதெல்லாம் 2 நிமிஷம் பிக் பாஸ் கிட்ட சொல்லி நான் கேட்டை திறக்க சொல்றேன், நான் சேது கிட்ட சொல்றாரா இவரு. சேது யாருன்னு நினைச்சாரு இவரு அப்படின்னு தான் நமக்கு தெரியல. இன்னும் அவர் ஜூனியர் ஆர்டிஸ்ட், இவரு பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. நம்ம நடிப்பு அரக்கன் கிட்ட தான் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்ல, ஆனா இங்க பல பேர்கிட்ட அந்த பிரச்சனை இருக்கு. நடிப்பு அரக்கன் வந்து ஓப்பனா சொல்லிடுறாரு, இதுங்கெல்லாம் அப்பப்ப வெளிப்படுது, அதான் பிரச்சனை. இங்க வந்து சொல்றாரு அந்த பிரஜன் நல்லவர், ஓகே பால் ஊத்துவங்க அப்படின்னு சொல்றது. ஆக்சுவலி அந்த டைலாக் அந்த குறும்படம் நம்மளும் பார்த்தோம், அதை பத்தி பேசியிருந்தோம்.
அதுல அந்த இடத்துல அவர் சொல்லல. வேற இடத்துல சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த பால் யாரு ஊத்த போறா, பால் யாரு ஊத்த போறான்னு. ஆனா கர்மாங்கிற லெவல்ல, ஃபேமிலி லெவல்ல போய் பேசுனது தப்பு. அவங்க அப்பாக்கா, அம்மாக்கா, அக்காக்கா, தங்கச்சிக்கா இவ்வளோ டீட்டெயிலா வேணுமாடா? அப்படி என்ன பெரிய பாவம் பண்ணிட்டானுங்க அவங்க? அது அவ்வளோ ஃபேமிலி வரையும் போயிருக்க தேவையில்லை. இல்லை விஜேஎஸ் வந்து செய்வாரு, வச்சு செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல. அதையும் சனிக்கிழமை பால் ஊற்றுவாங்க அப்படின்னு தானே சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க. ஸோ ஃபேமிலி வரையும் போனது தப்பு. அந்த பிரச்சனை நல்லவர் அப்படி சொல்லி போனா நீங்க ஏன் சார் அவங்கள கேட்க மாட்டீங்க அப்படிங்கிறது. எதை கேட்கணும் அப்படின்னா, அந்த புருஷன் பொண்டாட்டியா வந்தது அது விஜேஎஸ் கேட்டிருப்பாரு. இந்த பக்கம் கேஸ் அதிகமாயிட்டதுனால பார்த்தீங்கன்னா மேலோட்டமா சொன்னாரு, அதை டீம் தான் அனுப்பிச்சிருக்கிறோம் 2 பேரையும். ஆனா அவங்கள பத்தி கருத்து வைக்கிறது அது அவங்க உரிமை அப்படின்ட்டாரு. ஸோ கருத்து சொல்லிக்கிட்டோம். இப்ப எமோஷனல் சப்போர்ட் இருக்குன்னா எமோஷனல் ஹார்ட்டும் இருக்குது. இங்க அடிச்சா அங்க வலிக்குது, சாண்ட்ரா அழுதுட்டு இருக்காங்களே, அங்க அழுது தானே ஆகணும். லாஸ்டா இப்போ நடிக்கிறாங்கன்னு கூட நீங்க சொல்வீங்க. ஆனா அந்த பிராங்க்னு ஒண்ணு பண்ணாங்களே, அப்பயும் கதறி அழுதாங்களே சாண்ட்ரா. இதே மற்ற கண்டஸ்டன்ட் இங்க வந்து கமருதன், பார்வதி கூட, அரோரா கூட இருக்கிறாரு. இப்ப வந்து பாரு, இவரை யாராவது அடிச்சா அவங்க 2 பேர் போய் உட்காந்து அழுவாங்களா? அது எப்படி வருவாங்க? ஆட மாட்டாங்கல்ல. அதுதான் வித்தியாசம். எமோஷனல் சப்போர்ட் இருக்கு, எமோஷனல் சப்போர்ட். ஆமாடா இருக்கு எமோஷனல் சப்போர்ட். கேம் ஒன்னதான் ஆடுறாங்க, எமோஷனல் ஹர்ட்டும் இருக்கு, அங்க பிரச்சனையும் இருக்கு, அதையும் பார்க்கணும்ல. இந்த ஒரு பேப்பர் ரவுடி இருக்காருல்ல, இந்த டுபாகூர் ரவுடி, நேற்று வந்து இந்த டான்ஸ் ஆனதெல்லாம் வந்து எதை கொண்டும் நியாயப்படுத்தவே முடியாதுங்க, எந்த விஷயத்தை பொறுத்தும். ஏன்னா வந்து அவர் சொல்றாரு, ஏன் அவ்வளவு தூரம் நீங்க போனீங்க, அது தப்பு அப்படின்னா. இப்ப கோட்டை காட்டினது பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திமிராகுது. கோட்டை காட்டுறியா, ஓ கோட்டை காட்டுறாளுக்கா இப்படி என்ன இப்படி அது வண்டி என் பக்கம் திரும்பி வச்சேன்னா நொறுங்கிடும் அப்படின்னாருல, கண்டமாயிடும். வண்டி வந்து மேல இடிச்சா கண்டமாயிடும். யோ பஞ்சுவேலாக்கு பேசு, அது எப்ப பேசணும், சுச்சுவேஷன் அதுக்காக வரணும். சுச்சுவேஷனே இல்லாதப்ப நீ பேசிட்டு இருந்தா நீ காமெடியா கோமாளியா தான் தெரிவ. கோமாளிக்கும் கீழே அதுக்கு பேர் தான் பேப்பர் ரவுடி. அந்த பேப்பர் ரவுடியை தான் போட்டு போலகணும்னு ஆசைப்பட்டோம். இப்பவும் பாத்தீங்கன்னா விஜேஎஸ் லைட்டா காப்பாத்தி தான் விட்டுருக்காரு, அடிக்கிற மாதிரி அடிச்சு. வேற யாராவது கமல் சார் முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் காட்ட முடியுமா அந்த டுபாகூரால? விஜேஎஸ் முன்னாடியே காட்டக்கூடாது. ஏன்னா விஜேஎஸோட உயரம் பெருசு. அதாவது ஆக்டரா, ஃப்ரெண்டா, இந்த ஃப்ரெண்டு இதெல்லாம் வந்து வெளியே வச்சுக்க, அதெல்லாம் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், இங்க வந்து அதை பண்ணாத அப்படின்னார்ல. அது சரியான வார்னிங்ல. அது அங்க வந்து கேட்கல, அவங்கள ஏன் கேட்கல அப்படின்னா, இதை விட ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறேன்னா, சார் இதை விட அதிகமா பேசுறாங்க சார் அப்படின்னா, அப்ப நீ அதை விட அதிகமா பேசுவியா? அது ரொம்ப ஒஸ்டா இருந்தது. அதை வந்து எந்த வகையிலும் ஏத்துக்கவே முடியல. அடுத்து பாத்தீங்கன்னா இதுல எஃப்ஜே ரியாக்ட் பண்ணதுல வந்து எமோஷனா ஹர்ட் ஆயிட்டாரு அவரு, அதனால ரியாக்ட் பண்ணாருன்னு பார்க்கணுமா? இப்போ விக்ரம் வந்து இப்படி பார்த்துட்டு 2 பேரும் இப்படி பாக்குறாரு, பார்த்துட்டு ஒரு ஜர்க் கொடுக்குறாரு ஏஞ்சி விக்ரம். அப்பதான் விஜேஎஸ் கேட்கிறாரு, என்ன விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு ஏஞ்சிக்க வரணும் விக்ரம், ஏதாவது பிரச்சனை ஆக போது தடுக்கலாம் அப்படின்னு சொல்ற அந்த மொமெண்ட் தான் வராரு அவர். ஸோ அந்த இடத்துல விஜேஎஸ் பேசிட்டு இருக்காரு, ஹோஸ்ட் வந்து அடிச்சிட்டு இருக்காரு, பேசுனது தப்புன்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் என்ன பேசினாருன்னு சொல்லிட்டு கிளியரா தெரியல அவங்களுக்கு. சரி, ஒரு புரிதல் வந்தா கூட பால் ஊத்துவேன் அப்படின்னு சொல்றாங்க, ஏதோ பேசியிருக்கிறான் ஃபேமிலியை பத்தி அப்படின்னு தெரியுது. அப்பவே அடிக்கும் போதே ரியாக்ஷன்லாம் கொடுக்குற, ஓகே சந்தோஷமா ரியாக்ஷன் கொடுக்குறான் ஃபர்ஸ்ட். அப்புறம் பாத்தீங்கன்னா பேச திடீர்னு பார்த்தீங்கன்னா மண்டையில பல்ப் ஆன் ஆச்சான்னு தெரியல, உடனே ஃபேமிலியை பத்தி பேசுறியா அப்படின்னு. அப்போ சென்டிமெண்ட் ஆயிருந்தா கூட, அவன் எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டா கூட, சரி பாவம்பா ஹர்ட் ஆயிட்டான் பாரு, நம்ம கொஞ்சம் கனெக்ட் ஆகலாம். அவன் என்ன பண்றான், சண்டைக்கு வலிக்கிற மாதிரி அங்க ஏதோ ஒரு வார்த்தையை பேசுறான். இப்ப பார்வதி வந்து எஃப்ஜே கொஞ்சம் துள்றாரு சார், துள்றாப்படி சார் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அவ்வளவு ஸ்ட்ராங்கா இப்பதான் அவன் பண்ணா அப்படின்றாங்கல்ல. பார்வதி பண்ணது கரெக்டா தப்பா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இங்க வருவோம். இந்த எஃப்ஜே பண்ணது தப்பா சரியா? முன்ன ஒருத்தர் வந்து காயப்படுத்துறாருப்பா, உனக்கு வலிக்குதுப்பா, ஹோஸ்ட் வந்து அவர் அடிச்சுட்டு இருக்காருப்பா, பிரேக்ல நீ கேட்கலாமே, பேசலாமே, என்ன வேணா. ஆனா வந்து அங்கேயே அப்பயே பேசணும்னு சொல்லிட்டு அதுவும் உடனே கூட இல்ல, கொஞ்சம் அடிக்க விட்டுட்டு அப்போ வந்து நீ வந்து மாட்டினடா சிக்கனடா அப்படின்ற லெவலா அது. நீ ஏரியாக்குள்ள வந்து அப்பாவை ஏன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கலாம். போன வாரம் எஃப்ஜேவா இருந்தா இன்னொரு வேற மாதிரி ஆயிருக்கும். என்னது இதெல்லாம், போன வாரம் எஃப்ஜே வந்தா என்ன கீழ்ச்சிட்டு இருப்ப, அடிச்சிட்டு இருப்பியாங்க. ஸ்ட்ரைக் கார்டு வாங்கிட்டு வெளியே போட்டுருப்பாரு. இவர் ஏற்கனவே முதல் வாரத்திலேயே வெட்டுவான்னா, அடுத்து 3வது வாரமும் 4வது வாரமும் இங்க திவாகர் கூட பிரச்சனை வரும்போது அப்போ வந்து அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு நான் ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன்னா, இப்போ வந்து போன வாரம் எஃப்ஜேவா இருந்தா அதான் வேற மாதிரி ஆயிருக்கும் அப்படிங்கிறான். இங்க எனக்கு பார்வதி வந்து அந்த மாதிரி அங்க பேசியிருக்க வேணாம், ஆனா அந்த மாதிரி ஒருத்தங்க பார்வதியோ இல்ல வேற யாரோ ஒருத்தங்க இருக்கட்டும்ன்ற நான். ஏன் தெரியுமா, இப்போ இது இப்படியே பாருங்களேன், எஃப்ஜே இந்த மாதிரி பேசுறான், பார்வதி வந்து இந்த மாதிரி சொல்றாங்க துள்றான் அப்படின்னு, கூட இருக்கிற எல்லாருமே சப்போர்ட்டுக்கு வராங்க. கனியக்கா ஏத்தி விடாத யாரை ஏத்தி விடுறாங்க? ரஜன் தான் சொல்றா அப்படி. அப்புறம் நான் பேசுறேன்னு சொல்லிட்டு அவர் நின்னுங்கிறாரு, அவரே மொக்க வாங்கிட்டு உட்காந்து நின்னுங்கிறாரு. அவரை ஏத்தி விடுறதுக்கு ஒன்றும் இல்லை, எஃப்ஜேவை ஏத்தி விடுறாங்களா?
யாரை ஏற்றி விடுறாங்க? இவங்கெல்லாம் தான் ஏற்றி விட்டுருக்காங்க. இவங்கெல்லாம் இருக்கிற தைரியத்தில் தான் அவன் தூங்கிட்டு இருக்கிறான். பார்வதி இப்போ பார்வதி வந்து அந்த மாதிரி பார்வதி ஃபேமிலியை பற்றி பேசினாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அங்கே வந்து பார்வதி இந்த வார்த்தையை சொன்னா இந்த டீம் கனியக்காலேருந்து விக்ரம்லேருந்து எல்லாருமே சபரி உட்பட எல்லாருமே அமைதியாக இருப்பாங்களா? ஆமாம் பேசிட்டு போட்டோம், இவன் பேசிட்டான்ல, வார்த்தையை விட்டான்ல, அவங்க என்ன வேணா சொல்லிட்டுவாங்களா? விஜய் சேதுபதி சார் எபிசோடு ஹோஸ்ட் நிற்கிறாரு, இவங்க இப்படி பேசுறாங்க, எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு பேசுவாங்கல்ல. கண்டிப்பா அதே தான். ஆனால் எனக்கு பார்வதி அதை பண்ணியிருக்க வேணாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கட்டும்ன்றேன் நான். யாராவது ஒருத்தர் இருந்து தொலைட்டோம், அப்போதான் இவனை மாதிரி ஆளுக்கு வந்து புத்தி வரும். இப்போ எமோஷனலாக அவர் பேசிட்டாருப்பா, அதனால தானேப்பா பேசினான் எஃப்ஜேன்னா. அன்னைக்கு பேசினானே அதுவும் அப்படி தானே வரும் கணக்கில். திவாகர் என்ன சொன்னார்? நீங்கள் 2 பேரும் கட்டி பிடிக்கிறது அநாகரிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அன்றைக்கும் எமோஷனல் தானே, அன்றைக்கும் அதை அடிச்சுட்டு நாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன்னா அப்போ அதையும் விட்டுடலாமே. எமோஷனல் ஹார்ட் ஆகிட்டான்பா, சொல்லிட்டான்பா, போட்டம்பா அப்படின்னு. அப்போ எல்லா டைமும் வந்து எமோஷனல் அதுக்கு ஒரு நீங்கள் ரீசன் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ என்ன வேணால் யார் வேணால் பேசலாமா? இது விஜய்ஸே சொல்லியிருக்காருல்ல, நீங்கள் காரணம் சொல்ல வந்தீங்கன்னா என்ன வேணால் யார் வேணால் சொல்லலாம் அப்படின்னு. ஸோ அது வந்து எஃப்ஜே உடைய ஆட்டிடியூட் ரொம்ப தப்பாக தான் இருந்தது. அடுத்து சாண்ட்ரா ஃபைனலாக பண்ணாங்க பாருங்க ஒரு சம்பவம். வந்து அக்கா அண்ணா கனி அக்கா, இந்த பக்கம் வந்து தங்கச்சி என்ன ரம்யா தங்கச்சியா இல்லை யாரோ ஒருத்தர் வியனா தங்கச்சியா? வியனாவும் கிடையாது. அப்போ யாரை சொல்கிறாங்கன்னு தெரியல. அப்பா அம்மா அதான் அப்பா அம்மா யாரு அங்கே யாரை பார்த்தா அப்பா மாதிரி தெரியுது. இதில் சில பேர் காமெடியாக சொல்கிறது வேணாம், அது காமெடியாக கூட வேணாம், அது கன்றாவி விட்டுருங்க. அது அப்பா அம்மாலாம் யாரு? ஸோ அப்போ கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சமாளிக்க தான் பார்க்குறாங்க. இப்போ திவ்யாவுக்கு அடி உண்டுது. இப்போ இன்னொரு வகையில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா திவ்யாவை காப்பாற்றி விட்டுருக்காரு, தனியாக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன திவ்யா தனியாக போயிட்டா தப்பிச்சிடலாம், அடுத்த அடி செமையாக சாண்ட்ராக்கு இருக்குது. இது அப்படியே ட்ராமாவை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னு வச்சிங்களேன், ஹெவியாக இருக்குது. ஆரம்பத்திலே சொன்னார் சிரிக்காதீங்க, சிரிக்காதம்மா அப்படிங்கிறாரு. இந்த பேப்பர் ரவுடி பண்ணதில் 2 சம்பவம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரஜன் கோபமா அப்படின்னு கேட்டால் நான் ஏன் சார் கோவப்படணும், நான் ஏன் கோவப்படணும் அப்படின்னு கேட்டார். 2வது முறை எஃப்ஜே விஷயத்தில் ஏன் அவங்க ஃபேமிலி வரையும் ஏன் சார் இருக்கிறீங்கன்னா நான் ஏன் சார் இருக்கணும், நான் ஏன் சார் இருக்க போகிறேன், டே இழுத்ததுனால தானடா பார்த்ததுனால தானடா ஹோஸ்ட் வந்து கேட்குறாரு, நான் ஏன் சார் இருக்க போகிறேன் அப்படின்னா ரெக்கார்டு இருக்கு. ஐயோ அதான் என்ன சொல்கிறது, இப்போவும் ஸ்ட்ரைக் காட்டியிருக்கலாம், பிரேக் போயிட்டு வந்துட்டு பண்ணலாம், ஆனால் பண்ணலை. இப்போவும் காப்பாற்றி தான் விடுறாரு. அது புரிஞ்சா சரி. இப்போ பார்வதியும் பிரிக்க விட்டாரு, இவங்க 2 பேர் ஏற்றி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்வதி திவ்யா சாண்ட்ரா 3 பேரும் தனித்தனியானா கேம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அடிக்க இந்த 3 ஒன்றாக போகுது போல இருக்கு. திரும்ப பார்வதி வேணா விளக்கலாம், சாண்ட்ரா திவ்யாவை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு. ஒட்டுமொத்தமாக கழிவு ஊத்துனார்ல, கழிவு ஊத்துன கேங் அடி வாங்கினதுனால ஒன்றா சேர்ந்துடுறது இருக்குல்ல, அந்த மாதிரியும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. திவ்யா இதுவரை பெரிய கேஸ் இல்லை, இந்த ஆட்டிடியூட்லாம் ரொம்ப கம்மி தான். ஸோ மற்றவங்க பண்ணதுக்கு, கம்ருதன் பண்ணதுக்கெல்லாம் எனக்கு என்ன கொடுமைன்னா, இவனுங்க வாங்கின கேஸில் இவனுங்க பேசுகிற பேச்சில் கம்ருதன் வந்து வாயை தெச்சிருவண்டி போடி அப்படின்லாம் சொல்லிட்டு போனான் கெமியை பார்த்து. ஆனால் அவனை வந்து பாராட்டலன்னா கூட பரவாயில்ல, அவனை பாராட்டுறாரு இவர். என்ன சார் இப்படி பண்ணுறீங்க? இதில் வந்து திருந்துட்டானா அவன். நாதர்ஸ் திருந்தவே இல்லை, நாதர்ஸ் அப்படி தான் இருக்குது, வாரம் அப்படி தான் வார்த்தையை விட்டுட்டு இருக்கு. ஆனால் அவனுக்கு வந்து பாராட்டு வேற கொடுமையாக இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது பிக் பாஸ்க்கு மரியாதை கொடுங்கன்று சொல்லி அந்த சீசன் முடிஞ்சிடும் போல இருக்கு. ஏற்கனவே சொன்னார், இப்போவும் சொன்னார், கடைசியில் இவருக்கே மரியாதை இல்லை அப்படிங்கிறது தான். அங்கே பார்வதி அவன் இப்போ தானே பண்ணான் அப்படின்னா அங்கே எல்லாரும் அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. பாருன்னு கத்திட்டு இருக்காரு. பாருன்னு எவ்வளோ நேரம் அவரும் கத்துவார். இது அசிங்கப்படுத்துகிற மாதிரி தானே இருக்குது, டிசிப்ளின் சுத்தமாக இல்லை அப்படின்னு. ஸோ மரியாதையை இவங்க கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் இவர் இதே மோடில் தான் இருக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். விஜேஎஸே வந்து கூலாக போனோம்னால இவங்க விட போகிறது இல்லை, சம்பவம் இருக்குது. அதே போல் அடுத்த வாரம் பேப்பர் ரவுடிக்கு டாட்டா பாய் சொல்லுவாங்க நிச்சயமாக. ஏன்னா மேல் மாடி ரொம்ப அவ்வளோ காலியாக இருக்குது. கண்டென்ட் இருந்தால், ஒரு அறிவு தெளிவு இருந்தால் கரெக்டாக பேசுவாங்க. இவர் அந்த விஷயத்த பேசும்போதே, ஃபேமிலியை பற்றி பேசும்போது அங்கே சுபிக்ஷா இருக்கிறாங்க, சபரி இருக்கிறாரு, அவங்க கூட சொல்லலை. அங்கே திவ்யா சொல்கிறாங்க, அண்ணா அப்படி பேசாதீங்கண்ணே அப்படின்னு. அப்படி சொல்லியும் இவன் அப்படி தான் பேசுகிறான். இப்போவும் வந்து சாண்ட்ரா இப்படி வந்து முட்டு கொடுக்க வர அவரும் கேமராமேனை ஏமாத்தலாம்டா, கேமராவை ஏமாற்ற முடியாதுடான்றாரு. அதை கூட புரிஞ்சுக்காம திரும்ப ஏமாற்ற ட்ரை பண்ணினா இன்னும் அடி ஹெவியாக வாங்க தான் போகிறாங்க. பார்ப்போம் எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. வேற சொல்லணுமா தம்பி? வேற எதுவும் இல்லை ப்ரோ, அவ்வளோதான். ஓகே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.